இன்னிசை முழங்கட்டுமே. இன்னலையிலே நம்மை அழைத்தார், இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வளித்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். தம் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அன்பிலே மலர்கின்ற விசுவாசம், அது குன்றின் மேல் ஒளிர்கின்ற திருவிளக்கம். அன்பிலே மலர்கின்ற விசுவாசம், அது குன்றின் மேல் ஒளிர்கின்ற திருவிளக்கம். நீதியும் உண்மையும் அதன் சுடராம், நீதியும் உண்மையும் அதன் சுடராம். அவை தீவில்லா வாழ்வுக்கு சான்றுகளாம். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. நம்மில் நிறையறிவு வளரட்டுமே, அது இடமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தன்னை மகன் தூயாவின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்கணும் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்திலும் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Let us pray. எல்லாமல்ல இறைவா, மது மக்களாகிய நாங்கள் ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் பங்கேற்கும் பொழுது முதல்களை நிறைவாக பெற்று வளமுடனும் நலமுடனும் வாழ எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கிறிஸ்துக்கு பின் 2024 ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்று செயின்ட் மார்க் அண்ட் மார்சிலியன் என்னும் புனிதர்கள் நினைவு கூறப்படுகின்றார்கள். இன்றைய தீம் பி பர்ஃபெக்ட் ஆஸ் யுவர் ஹெவன்லி ஃபாதர் இஸ் பர்ஃபெக்ட். உங்கள் வானக தந்தை எவ்வாறு நிறைவுள்ளவராக இருக்கிறாரோ அதே போன்று நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டுகப்படுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியின் என்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். உம் பேரன்புக்கேற்ப எனக்கிரங்கும், எனக்கிரங்கும்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 திருவசனங்கள் 43 48 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்ளவாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்களாவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Our Father in heaven causes his sun to rise on the bad as well as the good. மத்தேயு 5:45. உங்கள் விண்ணக தந்தை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கிறார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி சுவாசிகளே, ஒரு திருமடல் Pope Paul VI, 6வது சின்னப்பர். The church cannot accept violence because violence always provokes violence and irresistibly engenders new forms of oppressions and enslavement. திருச்சபை வன்முறையை ஏற்றுக்கொள்ளாது. ஏனெனில் வன்முறை எப்பொழுதும் வன்முறையை தான் தூண்டும். தவிர்க்க இயலாதபடி அடக்குமுறைகளையும் அடிமைத்தனத்தையும் புதிய வடிவங்களில் தோற்றுவிக்கும். வன்முறை என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு இதை மிக மிக ஆணித்தரமாக கூறுவார். வாள் எடுப்பவன் வாளால் மடிவான். வாளை எடுக்காதே, கத்தியை தீட்டாதே, உன் புத்தியை தீட்டு. இவைகள் எல்லாம் நமக்கு சொல்லப்படுகின்ற அறவுரைகள். வன்முறை ஒரு காலும் நல்லதை கொடுக்காது. ஆகவே அன்பார்ந்த மக்களே, நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் இவைகளின் வழியாக நாம் இந்த மிளிர்ச்சியை பெற வேண்டும், இந்த மெச்சூரிட்டி. யார் இவைகளை எல்லாம் சந்தித்து மேற்கொள்கிறாரோ, வெற்றி பெறுகிறாரோ, அவருக்கு தெரியும் இவைகள் எல்லாம் தன்னை புடம் போட்ட தடங்கள் என்று. பல வகையான அல்லது வன்முறையை தூண்டுவிக்கக்கூடியது. இந்த கொளுத்தி போடுறதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது ஒரு வன்முறை தான். சும்மா கொளுத்தி போட்டு போயிடும், அது பாட்டு பத்தி தெரியும். அது வெறும் தீ மட்டும் அல்ல, இத வதந்தியும் பொய் புனைந்துரையும். பிறரை பற்றி, பிற நல்ல பெயரை பற்றி அல்லது பிற நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது அதைத்தான் நான் அடிக்கடி சொல்வேன். இந்த முட்டுக்கட்டை முடிய பெண்கள் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை போட வேண்டும். அரசாங்கத்துக்கோ அல்லது நிர்வாகத்துக்கோ அல்லது பங்குதளங்களிலோ அல்லது இன்னும் சொல்ல போனால் தனி மனித வாழ்க்கையில் கூட, வேலை செய்கின்ற இடங்களில் கூட எத்தனை பேர் இப்படி
கோள் குண்டனை புரணி சொல்லுதல், இல்லாதது பொல்லாதது சொல்லுதல், பிறருடைய நற்பெயருக்கு களங்கு விளைவித்தல், இவைகள் எல்லாம் தினம் தினம் நடந்து கொண்டு இருக்கக்கூடியவைகள். இவைகளின் மத்தியில் வாழும் பொழுது நமக்கு கொடுக்கப்படுகின்ற உதவி எது, வழிகாட்டுதல் எது, இதன் வழியாக இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்வது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இதன் நற்செய்தி. Love to an enemy is then observed when we are not sorrowful at his success or rejoice at his fall. அந்த ஒரு நல்ல மனசு இருக்குது. இப்படி சொல்லுவாங்க, என் எதிரிக்கு கூட இப்படி நடக்க கூடாதுங்க அப்படின்னா அது நல்ல மனசு. அவளுக்கு கூட இப்படி நடக்கக்கூடாது என்று விரும்புகின்ற மனது. இப்ப அடுத்தது இதுதான் கொஞ்சம் கேள்விக்குரியது. என்னுடைய எதிரிக்கு ஏதாவது நல்லது வந்துருச்சுன்னா, ஐயோ அவனுக்கு இப்படி வந்துருச்சே, அவனுக்கு இப்படி வந்துருச்சே என்று பொறாமையால் புழுங்கி தள்ளுவதோ, அல்லது அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சா, மாட்டிக்கிட்டியா, ஆடுனியே அப்படின்னு சொல்றியா, நீ உன் உள்ளம் சரி அல்ல. அதே உனக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதை யோசிச்சு பார்த்தியா? முன்பு இருந்த பங்குல ஒரு பெண், சரி இதெல்லாம் இயற்கை பலவீனங்கள், இன்னொரு பையனோட போயிடுச்சு. அந்த அம்மா, அந்த குடும்பம் நல்ல குடும்பம், அந்த குடும்பத்தை இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு தூத்தணும் அப்படின்னு சொல்லி தூத்துதுங்க. யாரு? எல்லாம் தான் மரியாதை சேனத்தான் தூத்துன்னு தூத்துதுங்க. அந்த அம்மா அப்படியே வெம்பி போச்சு. ஐயோ இப்படி எல்லாம் என்ன தூட்டுறாங்களே, மனசு வெம்பி போயின்றது. உனக்கு மட்டும் இல்ல, எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. சரி ஒப்புக்கொடு, வியாகுலத்தாய் போல ஒப்புக்கொடு என்று சொல்லி சமாதானப்படுத்தி ஆறுதல் படுத்தினேன். அக்கா காரி போயிட்டா, முதல் ஏறு போயிடுச்சு, ரெண்டாவது ஏறு இப்படிதான் போவோம். அவ கேட்கும் போது, காதில் கேட்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். 6 மாசம்தான். எந்த அம்மா தூத்துச்சோ அவங்க வீட்லயும் அதே கதை. இப்ப எங்க கொண்டு மூஞ்சி வச்சுக்குவ? பிறருடைய கஷ்டத்தில நஷ்டத்தில கொடி பிடிக்காதே. இன்னொரு பங்குல அவன் எல்லாரையும் திட்டிட்டு இருப்பான். மேட்டானியால இருந்து, ஃபாதர்ல இருந்து, பங்குசாமியால இருந்து, சன்னியாசி கன்னியாசில இருந்து, இந்த பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடம் வெளுத்து வாய் திறந்தா இப்படித்தான். அவனுடைய பிள்ளை +2 முடிச்ச, கடைசி பரீட்சை முடிஞ்சோன்னு எஸ்கேப், எலோப்ட். ஐயோ மூடி மறைக்கிறான். ஏன் உனக்குன்னு வந்தா இப்ப நோதா? பிறருடைய துன்பங்களிலே நீ மகிழ்ச்சி கண்டாயானால் உனக்கும் அதை விட 10 மடங்கு வரும். அது நிச்சயம். So love to an enemy is then observed when we are not sorrowful at his success or rejoice at his fall. அவனுக்கு வந்துச்சா என்று நீ இப்படி எண்ணினாய் என்றால் உன் உள்ளம் நல்ல உள்ளம் இல்லை. சென் கிரகரி. பகைவனின் வெற்றி குறித்து வருத்தமும் வீழ்ச்சியை கண்டு மகிழ்ச்சியும் கொள்ளாத போது அவன் மீது அன்பு உண்டாகும். இன்னா செய்தற்கும் இனிவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு. இதுதான் மனிதனுடைய பெருந்தன்மை. பிறருக்கும் நன்மை செய்ய வேண்டும். எத்தகைய பாகுபாடோ எத்தகைய பாரபட்சமோ இன்றி. இந்த பாரபட்சத்தை காட்டுவது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிள்ளைகள் கூட, சிறு பிள்ளைகள் கூட. இறைவன் எப்படி இந்த சூரிய ஒளியை நல்லோருக்கும் தீயோருக்கும் கொடுக்கிறாரோ அதே போன்று பொதுவாக இருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், வழிநடத்துபவர்கள் எல்லோரையும் ஒரே தட்டில் வைக்க வேண்டும். ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு தவறு. அல்லது கொஞ்சம் பாரபட்சத்தை கூட பிள்ளைகள் உணர்வார்கள். சகோதரர்களாகட்டும் அல்லது பணிபுரிகளாகட்டும் பாரபட்சம் காட்டினால் அது மிகப்பெரிய தவறு. அதிலும் இன்னும் ஜாதி வித்தியாசம் காட்டினால் அது மனித குணத்துக்கே ஏற்றது அல்ல. மனிதனுடைய மாண்பு அதுதான் அடிப்படையில் இருக்க வேண்டும். அதற்கு மேல்தான் இந்த கட்டப்படுகின்ற ஆன்மீகமாக அமையும். ஆகவே இயேசுவினுடைய கொள்கையை பிடித்துக் கொண்டு இப்படி ஜாதி வித்தியாசமோ, மொழி வித்தியாசமோ, இன வித்தியாசமோ
அல்லது ரீஜியன் வழியாக, இவைகள் எல்லாம் சரியானவைகள் அல்ல. Now your enemies you will discover within yourself a potential for loving and forgiving that you never dreamed you had. பகைவரை அன்பு செய், அன்பு செய்யவும் மன்னிக்கவும் உன்னில் நீ அறியாத வாய்ப்பை உனக்குள் கண்டுணர்வாய். நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுகின்ற நடுவே, நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே, எல்லோருக்கும் பொதுவில் நடமிடுகின்ற இறையே, என் அரசே, யான் புகழும் இசையும் அணிந்தருள்வேன். எல்லாருக்கும் நடுநாயகமாக தலைவராக இருக்கக்கூடிய இறைவனுக்கு என்னுடைய அனைத்து புகழையும் அணிந்துரையும் தருகிறேன். விழுந்தால் இருப்போம், ஜெபிப்போம். O merciful Father, who makes the sun to rise on the evil and the good, and sends rain on the just and on the unjust, in adversity grant us grace to be patient, in prosperity keep us humble. May we guard the door of our lips, may we lightly esteem the pleasures of this world, thirst after heavenly things, through Jesus Christ our Lord. Prayer of Anselm. இரக்கமுள்ள தேவனே, நல்லோர் மேலும் தீயோர் மீதும் சூரியனை உதிக்கச் செய்பவரே, நீதியுள்ளோர் மேலும் நீதியற்றோர் மேலும் மழை பொழியச் செய்பவரே, பிரச்சனைகள் மத்தியில் அமைதி காக்க எமக்கு அருளும், வளமையில் பணிவாயிருக்கச் செய்தருளும், நாவடக்கத்துடன் நடந்து கொள்ளவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக விண்ணக காரியங்களையே நாடவும் எமக்கு அருளும். கேட்டு வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். Let us pray. Nourished by these redeeming gifts, we pray, O Lord, that through this help to eternal salvation, true faith may ever increase. We ask this through Christ our Lord. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியாயின் மாஸ்டர் திரு இருதயமே, புனித சூசேப்பரே, எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே, இயேசு மரி சூசை எங்கள் எல்லோருக்காக எந்நாளும் காத்தீர். கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. மகன் தூயாவின் பேராலே இயேசுக்கே புகழ். Good morning and God bless all of you.